Welcome to VL Academy. In the video, issue, forfeiture and reissue of shares chapter other exercise problem number 12 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.111. And in the problem வந்து நான் corporate accounting T.S Reddy and Dr.A.Murthy அந்த ஆத்தரோட புக்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், கையில கொஸ்டின் வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து அந்த சிஸ்டம் பார்த்து காப்பி பண்றதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால நீங்க பெட்டர் டெக்ஸ்ட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை அ டெக்ஸ்ட் புக், நீங்க இந்த லிங்க் யூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம். இதே லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அங்க அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் அ பர்ச்சேஸ் ஆஃப் திஸ் புக். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம். ஸோ இதுதாங்க 12th ப்ராப்ளம். இங்க வந்து என்னன்னா, கே லிமிடெட் வந்து 75,000 ஈக்விட்டி ஷேர்ஸும் 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே சார், ஈக்விட்டி ஷேரோட ஒரு வேல்யூ வந்து 10 ருபீஸ், அதே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 100 ருபீஸ். ஓகே, அது எப்படி அலாட் ஆயிருக்குங்கிறதும் நீங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறப்ப எவ்வளோ பே பண்ணணும், அலாட்மெண்ட் மணி எவ்வளோ பே பண்ணணும், ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால். ஓகே, அண்ட் இதுல வந்து என்னன்னா, இந்த 1,35,000 ஈக்விட்டி ஷேர்ஸும், அதாவது 75,000 தான் இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தது 1,35,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் அண்ட் 4,500 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக். இன்னும் 500 ஷேர்ஸ் வந்து யாரும் வாங்காம அப்படியே இருக்கு. ஸோ இங்க அப்ளிகேஷன் டோட்டலிங் ஃபார் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வேர் ரிஜெக்டட். ஸோ 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அலாட்மெண்ட் ஆன் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேர் மேட் ஆன் ப்ரோரேட்டா பேசிஸ். பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் அலாட்மெண்ட்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. Okay, and all applications for preference shares were accepted in full. Calls were made on due dates. All money were duly received. எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லா அமௌண்ட்டும் பக்காவா நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் நமக்கு டோட்டலா 3,60,000 வந்திருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி 1,35,000 ஷேர்ஸ்க்கு 2 rupees, ஒரு ஷேருக்கு 2 rupees. ஸோ 1,35,000 ஷேர்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீவ் பண்ணிக்கோ. ஸோ 2,70,000 rupees. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 4,500 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட வேல்யூ, ஐ மீன் அப்ளிகேஷன் வேல்யூ இஸ் 20 rupees. ஸோ 4,500 into 20 is 90,000. ஸோ டோட்டலாக 3,60,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். பட் இந்த 3,60,000 அப்படியே நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா 75,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். பட் நமக்கு அதுக்கு மேலேயே வந்திருக்கு. அப்ப இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல 10,000 ஷேர்ஸ்க்கானதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, திருப்பி அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 50,000 ஷேர்ஸை வந்து ப்ரோரேட்டா பேஸ் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றது தான் ப்ரோரேட்டா பேசிஸ். ஓகே, ஸோ இங்க வந்து ப்ரோரேட்டா கால்குலேஷன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல. நான் உங்களுக்கு இங்க டைரக்டாவே 50,000 ஷேர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,70,000 ரிசீவ் பண்ணோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் இஸ் 90,000. சாரி, ஐ மேட் அ மிஸ்டேக். 90,000. ஓகே, ஸோ டோட்டலாக 3,60,000 rupees நாம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 3,60,000ல அந்த 3,60,000 எப்படியெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 75,000 ஷேர்ஸ் தான். ஸோ 75,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 வந்து 1,50,000 rupees. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் 50,000 ஷேர்ஸ், அதாவது 10,000 ஷேர்ஸ் போக 1,35,000ல 10,000 போச்சுன்னா 1,25,000 ஷேர்ஸ். அந்த 1,25,000 ஷேர்ஸ்ல 75,000 போச்சுன்னா பேலன்ஸ் 50,000 ஷேர்ஸ். ஸோ அந்த 50,000 ஷேர்ஸோட அந்த 2 rupees 1,00,000 rupees வந்து ஷேர் அலாட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் டூ பேங்க் அக்கௌண்ட் 10,000 ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேர் 2 rupees. ஸோ 20,000 rupees வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அதனால தான் இங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுனால நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்க இந்த அமௌண்ட் வந்து வெளியில போயிருக்கு நம்ம கம்பெனியை விட்டு. ஓகே, அதனால இங்க 2 பேங்க் போட்டிருக்கோம். 2 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோனா 90,000 rupees. இந்த 4,500 into 20 அந்த 90,000 rupees. ஸோ இங்க டோட்டல் பண்ணீங்கன்னா இதே 3,60,000 rupees வரும். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், அது வந்து 1,50,000 rupees. 75,000 ஷேர்ஸ்க்கு 2 rupees. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4,500 into 30, அது 1,35,000 rupees.
ஏன்னா இது அலாட்மெண்ட்டுங்கிற பாக்ஸ்க்குள்ள இவ்வளோ அமௌண்ட் போய் ஆகணும். அண்ட் அங்கிருந்து நம்ம திரும்ப ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இந்த அமௌண்ட்டை. ஓகே, திஸ் அமௌண்ட் இஸ் ரிசீவபிள். பட் நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அந்த அமௌண்ட் அப்படியே வந்துச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, வித் திஸ் அலாட்மெண்ட் இஸ் ஓவர். அடுத்தது ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் கால்ல வந்து ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் வந்து 75,000 into 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 rupees. இங்க இது 50 rupees. ஓகே, ஸோ இங்க 4,500 into 50 that is 2,25,000. ஸோ இப்போ இது வந்து ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம இது பண்ணணும். 2,25,000 அதே வேல்யூ. ஓகே, so this amount is receivable and has to be transferred to share capital. But how much we have received ங்கிறதுக்கு தான் இந்த entry. Same 4,50,000 we have received. எந்த discrepancies-உம் கிடையாது. So equity share first call and preference share first call. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பொறுத்த வரையும் ஃபைனல் கால்னு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கால்லேயே அந்த என்டையர் 100 rupees-உம் வாங்கிட்டாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபைனல் கால் இருக்கு. தட் இஸ் 75,000 shares into rupees 3. That is 2,25,000. This is receivable. Okay, and has to be transferred to share capital. But நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? The same amount we have received. 2,25,000 we have received. அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். To equity share final call, that is 2,25,000 rupees. Okay, so with this problem is over. But still இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா journalize the following mention தான். இது நமக்கு தேவையில்ல. பட் this is not from this problem, sorry. I have made it by mistake, so I have deleted. Okay, so with this problem is over. And இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. Thank you once again.